என் உடல் பொருள் அவை அத்தனையும் உனக்கே சொந்தம். நீ இல்லனா சத்தியமா நான் செத்துடுவேன். நீ சாக போறீங்க, நீ சாக கூடாது. வாழ போற உனக்கு விலைக்கு இதை எடுத்து தரணும். நீதான் என் மனைவி. எவ்வளவு தொட்டத்தாலை கட்டி என் மனைவியாக ஏற்றுப்படி இணைவதற்கொண்டு என் உலகமே இவள்தான். ஆகிறாள் இணைவதற்கொண்டு இவள்தான் எனது மனைவி. ஒரு அண்ணி இவளை நீ அண்ணி என்று அழைக்க வேண்டும். எப்போது நான் சொர்க்கத்திலே அவனுக்கு குறைக்கிறேன். இந்த சொர்க்கம் அவள் தந்த சொர்க்கம், இந்த சொர்க்கம் அவள் தந்த சொர்க்கம். இவளை நான் தாரமாக ஏற்றுப்படி நாட்டில் நீ தங்கையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த தங்கையா அல்லது இந்த தாரமா, இந்த தங்கையா அல்லது இந்த தாரமா, முடிவை நீயே தெரிவிக்கொள். ஒவ்வொரு எண்ணி நீங்க போற பாதை சரியில்லைண்ணா. நான் எத்தனை முறை கூறி பார்த்தேன்.
ஆனால் எனக்கு அவள் தான் மனைவி. எப்போது நான் மாலையிட்டு விட்டேனோ அவருடைய அண்ணி அவள் எடுத்த மன்னிப்பு கேள். அவளை அண்ணி என்று அழை என்று கூறுகிறாய். அழைக்கிறேன் நான். ஏன் என்னுடைய அரண்மனைக்கு வாழ வந்துட்டாங்க. இனிமே நான் பேசினாலும் ஏசினாலும் தவறுதான். அவள் அண்ணியை தான் நான் சொல்லணும். நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா எனக்கு தெரியாது. ஏதோ மனது தவறா உன்னை பேசிட்டேன். இதுவரையிலும் நான் ஏசியதும் பேசியதும் கிடையாது. எங்களுக்கு தாய்க்கு பின் வந்த தெய்வம் நீங்க. அந்த நேரத்துல உங்க தாயிலா நேரத்துல வந்து எங்கள் அனைவரையும் காப்பாற்ற வேண்டிய தெய்வம். எதாவது பேசியிருந்தா தவறா பேசியிருந்தா என்னை மன்னிக்கணும். என்ன ஏதாவது தவறா பேசியிருந்தா நீங்க மனசுல வச்சுக்க கூடாது. காலப்புறம் எனக்கு கண்காணாம வச்சிருந்தா அதுவே போதும் அண்ணி, அதுவே போதும். அடி ஊர்ல இந்த கோலக்கார கூட்டத்துல அந்த பொட்டை கூட்டி வச்சாடா. இந்த கோலக்கார கூட்டத்துல அந்த கூட்டி வச்சாடா அந்த கூட்டத்துல கூட்டி வச்சாடா பாரு. பாரு இந்த கோலக்கார கூட்டத்துல கூட்டி வச்ச பொட்டை. ஐயோ நீ வாய வைக்கதேம்மா, நீ கூத்த வைடி தேவையா? அவரையும் சொல்லுவாயா? அம்மா நீ வாய வைக்காதேம்மா. இனிமே நம்ம நாங்க வரமாட்டோம், நாங்க வரமாட்டோம். ஏன் அம்மா பூரை பேடுற அழுவாதே அம்மா, அழுவாத ஏறு. எந்த பெரிய சூத்திரி அம்மா. நாய் பீ மேய்ச்ச தூவால என்ன மேய்க்கல என் பத்தினி தெய்வமே, நீ நாட்டு விட்டு போறியா? நீ போகக்கூடாது. என் குடும்பத்தின் குத்து விளக்கு, என் குல தெய்வம், வாய வைக்க வந்தது. வாய வைக்க வந்தது அம்மா. குல தெய்வமே, தெய்வங்க, என் தெய்வமே. இரு. அழைக்க முடியாதா?
அந்த பாசத்துக்கு இப்பேற்பட்ட மோசத்தை செய்வாங்க. நான் தனிமையை நினைத்து பார்க்கிறேன். நீங்க அடிங்க, என்னை கொண்டு விடுங்க. நான் தவறா அடிக்கல. ஆனா அவ யாருன்னா? அவ யார்? ஒரு நாட்டி ஆட வந்த தாசினா, கேவலம் ஒரு தாசினா. அவளை போய் இப்படி திருமணம் செய்து கேவலப்படுத்திட்டேனா? நான் சிக்கப்பட்ட ஒரு நாட்டி போது நிலத்தலை கொண்டு தாலி கட்டிய மனைவி உனது அண்ணி எப்படி வாய்க்கு வந்து ஒரு வசமாறி போகிறார்கள். தண்ணி தண்ணி என்று சொல்லும் வார்த்தைக்காரர்கள் எப்போது இந்த அண்ணனையை எதிர்த்து பேச வைத்தாயும் நீ முதல் கொடி எனக்கு தண்ணி கிடையாது, உனக்கு நான் அண்ணன் கிடையாது. என் முகத்தில் நீ விளைக்கவே கூடாது, என் நாட்டில் இணைக்கவே கூடாது. ஒருவேளை நீ இந்த நாட்டில் இருக்கிறோம் என்றால் அவன் என்னை அண்ணி என்று அழைத்தால் மட்டுமே இந்த அரண்மனையில் இருந்தால், அப்படி அண்ணி என்று அழைக்க மறுத்தால் இந்த அரண்மனையில் எனக்கு வருகை எனக்கு கிடையாது. கத்திராய் இவனை பார்த்து அண்ணி என்று அழைத்தால் இவனை அரண்மனைக்கு அழைத்து வா. அப்படி அண்ணி என்று அழைக்க மறுத்தால் இவனை அடுத்து நாட்டு வட்டை பேச மாட்டேன், ஏச மாட்டேன். ஒரே தர பையனு அண்ணி 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 ஒரே ஒரு ஏமா ஏன் கேவலம் வீதியை போற நாய் கூட சொல்லுவீங்க. அதை விட கேவலமா போறவங்களை கூட அண்ணின்னு சொல்லுவேன். கேவலமான நாய் நீ உன்ன அண்ணின்னு சொல்லணுமா? இதப்பா என் உயிர் இருக்கிற அண்ணுக்கு நீ வாழவே முடியாது. உன்னை விடவே மாட்டேன். ஆமாண்டி, நீ விட மாட்டே. ஆமா, நீ என்ன விட மாட்டே. ஆமா, ஆமா, நீ ஐ அடே மானவதிக்க என்னடி பாவம் செய்த? பாவம் செய்தியா? நல்லவன் சொல்லி எல்லாரும்